அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே அதாவது 38 மாவட்டத்திலுமே ஒரு வேலைவாய்ப்புக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் அப்டேட் என்ன தான் ஆச்சு, ரிசல்ட் வருமா வராதா, அதற்கான அப்டேட் தான் என்ன. ஸோ இந்த கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா, முக்கிய மகிழ்ச்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க மக்களே. அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று முதல் இன்று முதல் செலக்ட் ஆகிருக்கிற அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் வெளியிட போகிறோம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90% முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு சில தினங்கள்லேயோ ஒரு சில வாரங்கள்லேயோ அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகிறாங்க. ஸோ அது பார்த்திங்கனாக்கா யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு முதல்ல வெளியாக போகுது அதற்கு முன்பாகவே அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே, அதாவது இன்று முதலே செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி மூலியமாகவே நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்ற மூலிமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்டுமே கூட்டுறவுத்துறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவுத்துறையிலுமே அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின தகவலுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கிறது, ஸோ நேர்மையான முறையில் நடந்திருக்கிறதா, அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போ நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ இந்த டாக்குமெண்ட்டுகளை எப்படி மார்க் போட்டிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை இருப்பவர்களுக்கு என்னென்ன இதில் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தால் அவங்க போதும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலையானது நமக்கு கிடைக்கும், ஸோ எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே நான் துல்லியமாக சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம வீட்டுக்கே வருமா, இல்லை டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணணுமா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னுரிமையில் வராங்க இல்லையா, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் மட்டும் போதும், ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையானது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், காசு கொடுத்து வாங்குறாங்க, எங்கள் மாவட்டத்தில் 10 லட்சம் 15 லட்சம் போகுது, ஸோ இதெல்லாம் உண்மையாக, காசு கொடுத்து வாங்குறது உண்மையா, அப்போ நேர்மையான முறையில் நாங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கிறோமே, ஸோ அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த வேலையானது கிடைக்கிறது வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நான் தெளிவாகவும் துல்லியமாகவும் கொடுத்துட போகிறேன், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன அப்டேட்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க, ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னையிலேருந்து குறுஞ்செய்தி வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்டை தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணல் 38 மாவட்டத்திற்கும் நடத்திட்டாங்களா, நடத்தி முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலானது சிறப்பாக வெகு விமர்சையாக நடைபெற்று விட்டது மக்களே. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நேர்காணலானது நடத்தி முடிச்சுட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 90% நேர்காணல் நடத்தி முடிச்சிருந்தாங்க. இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இதற்கான சென்னை போன்ற பெரும் நகரங்களில் நேர்காணலை நடத்தி முடிச்சிட்டாங்க, சரிங்களா. இப்போ சீக்கிரமாகவே நாங்கள் இந்த ரிசல்ட் வெளியிடணும் அப்படின்றதுக்காக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இவ்வளோ நாள் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கவலையோடு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் எப்போ சார் வருமா வராதா, ஏன் சார் இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்டதுக்கு அவருடைய ஆன்சர் நாங்கள் அதற்கான வேலைகள் தான் தீவிரமாக போயிட்டுருக்கு, இறுதியாக லிஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 முதல் ஒரு புதிய சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே அந்த அப்டேட்டுமே கொடுத்துருக்காரு. யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் வந்து அந்த இறுதி லிஸ்ட்லேயே நாங்கள் காமிச்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி இந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்ததுன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள், ஸோ அதே மாதிரி இந்த முன்னுரிமையில் வரவங்களுக்கு அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ மார்க்கில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகியிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே கிடையாதுங்க. ஸோ இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில மாற்றங்களை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். யார் யார் எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம சப்போஸ் செலக்ட் ஆகலைன்னா கூட நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அதேமாதிரி அடுத்த டைம் வந்து இன்னும் எஃபெக்ட் போட்டு நம்ம வந்து அந்த செலக்ட் ஆகிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த அப்டேட் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு நபர் வந்து கேட்கும்போது என்ன சொன்னார்னா, இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ சார் வரும், ஸோ இது வந்து நாங்கள் வந்து எப்படி நம்ம பார்க்குறது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு அவர் வந்து உங்கள் வீட்டுக்கே அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு 2 போஸ்டிங் இப்போ விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கட்டுனருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரே வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இன்னும் அதில் ஒரு போர்ட்டல் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணலை, ஸோ அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாரு. ஓகேங்களா. ஸோ அவங்க வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும்ன்றது தான் அவருடைய அப்டேட்டாகவும் இருக்குது, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை வேலையானது வந்து காசு கொடுத்து வாங்குறாங்களே, அது உண்மையா பொய்யா, ஸோ இந்த அப்டேட் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ரேஷன் கடை வேலைக்கு டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 3000 வேக்கன்சிக்கு தான் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா. இந்த 3000 வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சேர்த்து அப்ளை பண்ணியிருந்தோம், சரிங்களா. இப்போது இந்த 5 லட்சம் பேருக்குமே இந்த வேலையானது கொடுக்க முடியாது. இருக்கிறதே 3000 வேக்கன்சி தான், ஒரு 1000 வேக்கன்சி கூட கிடையாது. 3000 வேக்கன்சி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 3000 வேக்கன்சிக்கு இந்த 5 லட்சம் பேர் எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்திருக்கிறாங்களோ, சரிங்களா. ஃபஸ்ட்டில் இந்த யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து ஒரு சூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க, சரிங்களா. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போது பொலிட்டிக்கல்லாம் இருக்காங்களே, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க காசு கொடுத்து வாங்குறதுன்றது உண்மை தான், ஓகேங்களா. மெரிட் லிஸ்ட் ஆகிருக்கிறதும் உண்மை தான், ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3000 வேக்கன்சியில் மினிமம் 2000 வேக்கன்சியாவது காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த 1000 வேக்கன்சி தான் நம்ம யாரெல்லாம் டாப் மார்க் வராங்களோ, அதிக பர்சன்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு 1-2 லக்கில் பேஸ் பண்ணி கிடைக்கும். இதுதான் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம், ரியாலிட்டி இதுதான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோன்றதெல்லாம் உண்மை கிடையாது, இதுதான் உண்மை, ஓகேங்களா. காசு கொடுத்தது வாங்குறதும் உண்மை தான், மெரிட் லிஸ்ட்லும் போடுறாங்க, அதுவுமே இப்போ 100ல் 10 பேருக்கு போடுறாங்க, ஓகேங்களா. இதுதான் உண்மை. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான அப்டேட். அதே மாதிரி வந்து யாரெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரிசல்ட் இன்றைக்கி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது இதுதான். ஸோ அதே மாதிரி விரைவில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும், யாரும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ டிலே ஆனது காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுதுன்றதையும் அவங்க தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.